இது பணியாரம் இல்லை, இது முட்டையில் பண்ணுறது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க இப்போ பார்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு கட் பண்ணிக்கணும். அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிடணும். அதில் பேஸ்ட்டு மாதிரி ஒன்று அரைச்சி ஊற்றணும். அது என்ன அப்படின்னா, வெள்ளைப்பூடு, பெருஞ்சோம்பு, பட்டை, கிராம்பு, பொரிகடலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இதில் கிண்டி நல்லா கிளறி விட்டுறணும். முட்டையில் இந்த மசாலா தான் மெயின். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம பணியார சட்டியில் இதை சுட்டு எடுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பணியார சட்டி வச்சாச்சு. சட்டி காய்ஞ்சது. அதில் கொஞ்சமாக எல்லா குழிலையும் படுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கிளறி வச்சுருக்க முட்டையை ஒன்றா ஊற்றிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒன் சைடு வந்ததும் அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேகணும். இந்த மாதிரி 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா சூப்பரான முட்டை பணியாரம் ரெடி. இது முட்டையில் செய்கிற பணியாரம்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அரிசி மாவு பணியாரம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம இது முட்டையில் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் பண்ணி நீங்களும் முட்டையில் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பரான முட்டை பணியாரம் இப்போ நமக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த முட்டை பணியாரத்தை நம்ம ஸ்நாக்ஸாகவும் நல்லா சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.